ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேஐடி உண்டி புது கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து FT03 வந்து ஆட் பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம அனுப்பியிருந்தார். சென்னையிலேருந்து இந்த கஸ்டமர் அனுப்பியிருக்காரு. அவர் பேர் வந்து சங்கர். ஆல்ரெடி நம்மள்கிட்ட ஸ்பீக்கரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து அவர் வேறு வெளியே எங்கேயும் பண்ணியிருக்காரு சென்னையில். நம்மகிட்ட வந்து இப்போது FT03 ஆட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் என்ன இருக்குங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.1 தான் இதில் பண்ணியிருக்கிறாங்க. ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபீல்டு USB ரிமோட் கிட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டீரியர் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் இன்டீரியர் வியூ. நம்ம இந்த இடத்துல வந்து FT03 ஆட் பண்ணுறதுக்கு அவங்க ஆல்ரெடி கேப் விட்டுருக்குறாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து கெய்னர் போர்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். கிரியேட்டிவ் ஆடியோவில் ட்ரில் பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டு இதில் இப்போ FT03 மாட்டி நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இதில் வந்து ஒரு 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது எந்த இதுவும் மென்ஷன் பண்ணல. 24 வோல்ட் இருக்கும் உங்களுக்கு. 6 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4x4 சப்புக்கும் சென்டருக்கும் STK மாடலில் டிரான்சிஸ்டர் போர்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு 7.1 ஆம்பிளிஃபையரு. இது வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டு லெஃப்ட்டு சரவுண்டு ரைட்டு, அதே மாதிரி சரவுண்டு லெஃப்ட்டு சரவுண்டு ரைட்டு 2 வரும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, அப்புறம் சென்ட்ரு, இது சப்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சப்பு பிரிவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. என்ன பிராண்டுன்னு தெரியல. இன்டீரியர் வந்து ஒயரிங் ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஹம்மிங் யூஸும் ஒன்று இருக்குது. அதையும் நம்ம இதில் கரெக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதுவோ நமக்கு ஸ்பீக்கரும் ஆர்டர் கொடுத்துருக்காரு. அடுத்த வீடியோவில் அது உங்களுக்கு அப்படியே வரும். இப்போ இந்த ஒர்க்கை முடிச்சு நம்ம இதோட கண்டினியூ வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஒரு சோனி ஹோம் தியேட்டர் ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து RMC வயர் போகிற மாதிரி இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணி ஸ்பீக்கர் சாக்கெட் போகிற மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. நம்ம அதுவும் பண்ண போகிறோம். அந்த சோனி ஹோம் தியேட்டரையும் நான் உங்களுக்கு இதிலே காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த சோனி ஹோம் தியேட்டர். ஹோம் தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேப் போடுற மாதிரி அந்த டைப்பில் இருக்குது உங்களுக்கு. இங்கே ஒன்று, அப்புறம் பாட்டமில் ஒரு டேப் போடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒர்க்கிங்கில் இல்லை. FM அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் கொடுக்குற மாதிரி இதில் இப்போதைக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா DVD போடுற மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இப்போ ஒர்க்கிங்கில் இல்லாதனால நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட் கம்ப்ளைண்ட்னால இதை அப்படி வச்சுருந்தாரு. இப்போ அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். கொடுத்து அனுப்ப சொல்லியிருந்தோம். ட்ரை பண்ணி ரெடி பண்ண முடிஞ்சு நம்ம பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். நல்லா அனுப்பியிருக்காரு. இதோட ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து இதோட வீடியோவில் ஆட் பண்ணுறோம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடு காட்டுங்க இதோட. ஃப்ரெண்ட்ஸ், இது பேக் சைடில் இந்த மாதிரி தான் இருக்குது. வீடியோ விட்டு ஆடியோ விட்டு எல்லாமே இருக்குது இதில். இந்த ஸ்பீக்கர் சாக்கெட் செக்ஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இந்த RMC இதெல்லாம் உள்ளே உடஞ்சிருச்சு எல்லாமே. நம்ம இந்த இடத்துல தான் கட் பண்ணி ரெடி பண்ண முடியுமா இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி இதையும் அனுப்ப போகிறோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஆம்பிளிஃபையர் ரீவொர்க் பண்ணணும், FT03 ஆட் பண்ணணும், ஏதாவது உங்களை ஆல்ட்ரேஷன் பண்ணணும், நமக்கு அனுப்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல முறையில் பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் நம்ம வந்து FT03 வந்து ஆட் பண்ணிட்டோம். கெய்னர் போர்டு நம்ம கீழே கொடுத்துருக்கோம்.
ஸோ நம்ம ஒரு லெவலாக வந்து நம்ம கெயின் இப்போ வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கஸ்டமருக்கு கெயின் பத்தலைன்னா நம்ம வேணால் அதில் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம் வேணுங்கிற லெவலுக்கு. எஸ்டிகே ஐசி போட்டிருக்கனால தேவைப்படாது கெயினரு. பட் சென்னையில் இருக்கிற கஸ்டமர் சப்போஸ் கெயின் அவருக்கு பத்தலைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நம்ம கெயினர் ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு, ரிமோட் கிட்டுக்கு, எல்இடி லைட்டுக்கு வந்து 12/012 ரெக்டிஃபை பண்ணி ஒரே லைனாக எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை செப்பரேட்டாக பண்ணிட்டோம். ஒரு 012 வந்து டம்மியாக விட்டுருந்தாங்க. நம்ம அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி 12V ரெகுலேட்டர் ஒன்று போட்டு நம்ம ரிமோட் கிட்டுக்கும் தனியாக கொடுத்துட்டோம். ரிமோட் கிட்டில் வந்து நம்ம FT03க்கும் இந்த கெய்னருக்கும் கொடுத்துருக்குறோம். எந்த வித ஹம்மிங் இல்லாமல் நீட்டாக வந்திருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ரீவர்க் ஏதோ பண்ணணும்னாலும் இல்லை இந்த மாதிரி FT03 ஆட் பண்ணணும்னாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எதுவும் தேவைப்பட்டுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம புதுசாகவும் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் ஆம்பிளிஃபையரும் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆம்பிளிஃபையர் வீடியோவும் போட்டிருக்கிறோம். ஸ்பீக்கர் சேல்ஸ் வந்து யாராவது கேட்டாங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபியூஸ் ஹோல்ட்ரு ஃபிட் பண்ணாமல் இருந்தாங்க. நம்ம வந்து அது ஃபிட் பண்ணி ரெடி பண்ணணும். இனிமேல் தான் நம்ம இப்போ தான் பார்த்தோம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஹோல்ட்ரு ஆட் பண்ணாமல் இருந்தாங்க. அப்புறம் அது அடுத்து நம்ம ஆட் பண்ணி அது இதோட வீடியோ கண்டினியூவாக வரும், உங்களுக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு, பேக் சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுன்னு 2 இருக்கும். பேக் சரவுண்டுங்கிறது ரெண்டுமே லிங்க் பண்ணியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 7.1 எக்ஸ்ட்ரா 2 சேனலில் சரவுண்டே ஆட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூஸ் ஹோல்டர் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி 2 amps ஃபியூஸ் ஒன்று போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு சேஃபுக்காக இது போடணும். ஏதாவது ஓவர் வோல்டேஜ் வந்துன்னா உங்களுக்கு ஃபியூஸ் போகும். ஏதாவது உள்ளே ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்னாலும் இதில் ஃபியூஸ் போகும். ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் ஃபியூஸ் போகிறதுக்காக இது போடுறோம். நம்ம ஒரு சேஃபுக்காக இது போடுறோம். அவங்க போடாமல் இருந்தாங்க, இப்போ நம்ம அது ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலிவ் போட்டு எல்லாமே மெயின் வயருக்கு 230 வோல்ட் போகிற இடத்துல நம்ம சிலிவ் போட்டு தான் நம்ம கரெக்டாக பேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா சிலிவ் போட்டோன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏதாவது டேமேஜ் ஆகாமல் இருக்கலாம், நமக்கு பாடியில் எர்த் அடிக்காமல் இருக்கும். சேஃபாக இருக்கிறதுக்காக நம்ம எப்போவுமே எல்லா ஆம்பையும் போடுவோம். ஸோ இதுலேயும் நம்ம போட்டு நம்ம ஃபியூஸ் ஹோல்டரில் வந்து ஃபியூஸ் ஹோல்டர் சுற்றி நல்ல டேப் போட்டு நம்ம நீட்டாக பேக் பண்ணிட்டாது. இந்த ஃபியூஸ் ஹோல்டரில் மாட்டி நீட்டாக முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இந்த ரிமோட் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தது. என்னென்னா அந்த யூஎஸ்பி போர்டு, ப்ளூடூத் எல்லாம் வந்து ஆடியோ வராமல் இருந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட் இதில் நம்ம கஸ்டமருக்கு பேக் பண்ணி அனுப்பலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி ஃபைனலாக ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாங்கிறப்போ அந்த இதில் வந்து உங்களுக்கு ரிமோட் கிட்டில் வந்து ஆடியோ வரல. அதாவது ஏஆர்சி இதெல்லாமே ஒர்க் ஆகுது, ஆனால் உங்களுக்கு ப்ளூடூத்து, யூஎஸ்பியில் வந்து ஆடியோ வந்து உங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசன் கம்பெனியில் வந்து நம்ம மேனுஃபேக்சரை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி கிட்ட நம்ம அங்கே கொரியர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரெடி பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ரெடி பண்ணி இப்போ பக்காவாக நம்ம ரெடி பண்ணி ஆடியோ நல்லா வருது இப்போது. ஸோ அதில் வந்து ஒரு SMD காம்பினின் வந்து போயிருந்துன்னு சொல்லியிருந்தாங்க டிஸ்பிளே பேக் சைடு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணி அவங்க அனுப்பிட்டாங்க நமக்கு. அப்புறம் நம்ம அதை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம். பக்காவாக ஆடியோ வருது. பக்காவாக ப்ளூடூத்து, யூஎஸ்பி எல்லாமே நம்ம தரவை செக் பண்ணிட்டோம். இது ரெடி பண்ணதுக்கப்புறம் திருப்பி எதுவும் கம்ப்ளைண்ட் வருமானு கேட்டாங்க. அது சொல்ல முடியாதுங்க சார்னு சொல்லியிருந்தேன். ஓகே பரவாயில்ல, இதுவே ரெடி பண்ணி அனுப்புங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட்னா அப்புறம் திருப்பி பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ திருப்பி கம்ப்ளைண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். எதனால் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு நம்ம அங்கேயும் கேட்டோம், அவங்களுக்கும் தெரியல அப்படின்ட்டாங்க.
ஸோ இப்போ அந்த கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி நம்ம எல்லாமே பேக் பண்ணி அவங்களுக்கு கொரியர் அனுப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.